எழுத்துப்பூர்வமாக ஒரு புகாரே வராத சமயத்தில் திடீர்னு அவங்களாம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. தொடர்ந்து இனிமேல் அவங்க பணியாற்ற முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை பிரயோகம் நான் நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ண போகிறாங்க ஷூட்டிங் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து எத்தனையோ தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான விஷாலை தொடர்ந்து நடிகர் தனுஷுக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு தேனாண்டாள் பிலிம்ஸ் முரளி ராமசாமியிடம் நடிகர் தனுஷ் தனது 37வது படத்தை இயக்கி நடித்து தருவதாக கூறி சில கோடிகளை முன்பணமாக பெற்றுள்ளார். இத்தனை ஆண்டுகளாக படம் நடித்து கொடுக்கவில்லை, பணத்தையும் திருப்பி கொடுக்கவில்லை என்பதால் தயாரிப்பாளர் சங்கத்தில் அளித்த புகாரின் பேரில் தங்களிடம் அனுமதி பெறாமல் தனுஷை படங்களில் நடிக்க வைக்க வேண்டாம் என்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் நடிகர் நடிகைகளின் சம்பளம் மற்றும் கட்டுப்படுத்த இயலாத சினிமா செலவினங்களால் தமிழ் சினிமாக்களின் படப்பிடிப்பையும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் நிறுத்துவதாகவும் அறிவித்தனர். தங்களிடம் கலந்தாலோசிக்காமல் எப்படி ஸ்ட்ரைக் அறிவிப்பது என்று கூறியுள்ள நடிகர் சங்கத்தினர் நடிகர்கள் மீதான தடைக்கு கண்டனமும் தெரிவித்துள்ளனர். தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க, அது பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க, தன்னிச்சையாக வெளியிட்டிருக்காங்க. எல்லார்ட்டையும் கலந்து ஆலோசிக்காமல் ஒரு புகாரும் அது போக வந்து ஒரு வேலை நிறுத்தமும் வந்து அவங்களாம் முடிவு எடுத்திருக்காங்க. திடீர்னு எடுத்த முடிவு வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. எழுத்துப்பூர்வமாக ஒரு புகாரே வராத சமயத்தில் திடீர்னு அவங்களாம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்கிறது எங்களுக்குமே ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கான விளக்கத்தை நாங்கள் கேட்டிருக்கோம் அந்த அறிக்கையில். தொடர்ந்து இனிமேல் அவங்க பணியாற்ற முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை பிரயோகம் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அந்த முன்னெடுப்பே எதனால் அப்படி எடுத்தாங்கன்னு நமக்கு புரியல. அப்புறம் இல்லாமல் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க ஷூட்டிங் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து எத்தனையோ தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை எப்படி அவங்களே முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறதும் இங்கே வந்து சந்தேகக்கூடிய விஷயமாக இருக்குது. யார்கிட்டையும் கலந்து ஆலோசிக்காமல் வேலை நிறுத்தம் அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இதில் வந்து எஃப்எஃப்சிக்கு தெரியுமா இந்த விஷயம்? இது குறித்து விவரித்த தயாரிப்பாளர் ஒருவர் ரசிகர்கள் சுட்ட வசூல் வடைகளை நம்பி தங்கள் சம்பளத்தை இஷ்டத்துக்கு ஏற்றியுள்ள முன்னணி நடிகர்கள் தான் காரணம் என்று சுட்டிக்காட்டினார். அந்த நடிகர்கள் படப்பிடிப்புக்கு எப்போதும் 10 பேரை உதவிக்கு அழைத்து வந்து அவர்களுக்கும் சேர்த்து தயாரிப்பாளரிடம் தினமும் சில லட்சங்களை வாங்கிக் கொள்கின்றனர் என்றும் இதனால் தயாரிப்பு செலவு கட்டுப்படுத்த இயலாத அளவுக்கு உயர்ந்து விடுகிறது என்றார். முன்பு போல ஓடிடி மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் கோடிகளுக்கு விலை போவதில்லை என்றும் விஜயின் கோட் படத்தையே படம் வெளியான பின்னர் ரசிகர்களின் வரவேற்பை பொறுத்து வாங்குவதாக பிரபல ஓடிடி நிறுவனங்கள் கூறிவிட்டதாகவும் தெரிவித்த அவர் ஏராளமான படங்களை ஷேரிங் அடிப்படையில் வேண்டுமானால் ஓடிடியில் திரையிடுகிறோம் என்று கூறி தவிர்ப்பதாக வேதனை தெரிவித்தார். இந்த நிலவரம் தெரியாமல் விஜய் 200 கோடி ரூபாய் வரை சம்பளம் பெறும் நிலையில் போட்டியாளரான அஜித் 180 கோடி ரூபாய் வரை கேட்பதாகவும் அதுவும் அட்வான்ஸாக மட்டும் 50% பணம் கொடுத்துவிட வேண்டும் என்றும் கூறுவதால் தயாரிப்பாளர்கள் பிழி பிதுங்குவதாக கூறப்படுகிறது. சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு ஆகியோர் 50 கோடி ரூபாய்க்கு மேல் கேட்பதாக கூறப்படுகிறது. சூர்யாவும் கார்த்தியும் 35 கோடி ரூபாய் முதல் 50 கோடி ரூபாய் வரை சம்பளத்தை நிர்ணயித்துக் கொண்டிருப்பதால் இவர்களை வைத்து ஒரு படத்தை தயாரிக்க 100 கோடி ரூபாய்க்கு குறையாமல் பணம் தேவைப்படுகிறது என்றார். இப்போது திரையரங்க வருமானம் மட்டுமே முக்கியமாக உள்ளது. அதனால் சம்பளத்தை குறைக்கச் சொன்னால் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத நடிகர் சங்கம் இப்போது கண்டனம் தெரிவிப்பது எப்படி சரியாக இருக்கும் என்றும் தயாரிப்பாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தனுஷ் வரிசையில் அடுத்ததாக வேல்ஸ் பிலிம்ஸிடம் பெற்ற 10 கோடிக்காக சிம்பு மற்றும் உத்தமவில்லன் நட்டத்திற்கு திருப்பதி பிரதர்ஸிற்கு படம் செய்து தருவதாக உறுதியளித்த கமல் ஆகியோரின் பெயர்களும் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் யுவராஜ் மற்றும் வேல்ராஜ்.